தாவேகா வந்து வெளிப்படையாகவே ஆட்சியில் பங்கு தரோம் அப்படின்னு டெக்ளேர் பண்ணுறாங்க. ஆட்சியில் பங்கு தராங்கன்னா தமிழ் புலிகள் கட்சி ஆட்சியில் பங்கு கேட்குற அளவுக்கு வலிமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தமிழ் புலிகள் கட்சி போனால் நிச்சயமாக உள்வாங்கி ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ விஜய் கட்சியில் கொடுப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கிறது. அதிமுகவும் இப்போ நாங்கள் தமிழ் புலிகள் கட்சி மேற்கு மண்டலங்களில் குறிவைத்து பல ஆண்டுகளாக அங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை அரசியல் படுத்தக்கூடிய பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால் மேற்கு மண்டலத்தில் இந்த பட்டியலின மக்களை வந்து அரசியல் படுத்தின அந்த அரசியலை உள்வாங்கிக்கிட்டு இவர் வந்து ஏன் அதிமுகவுக்கு வரமாட்டேங்கிறாரு, வர வைக்க வாய்ப்பு இருக்கான்னு கூட எங்களுக்கு தூது வந்திருக்கு. அதிலெல்லாம் மறுக்க முடியாது, மாற்று கருத்து இல்லை. அதிமுக வாங்க ஒரு சீட்டோ 2 சீட்டோ பரிசீலிக்கலாம்னு சொல்லும்போதும் நாங்கள் போகலை. ஆனால் திமுக பரிசீலிக்குமா பரிசீலிக்காதான்னு தெரியாது, திமுக சீட்டு தருமா தராதான்னு தெரியாது. ஆனாலும் நாங்கள் ஏன் திமுக ஆதரிக்கிறோம்னா அந்த அளவிற்கு கொள்கை தெளிவோட தமிழ் புலிகள் கட்சி இருக்குங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுடைய அரசியல் பார்வை அப்படிங்கிறத திரு நாகை திருவள்ளுவர் அவர்கள் எப்படி பார்க்குறாங்க? இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுடைய அரசியல் வந்து மிக 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 தேவையான ஒன்று, சரியான ஒன்று. மிகுந்த ஒரு அம்பேத்கரியவாதியாக, பெரியாரியவாதியாக, மார்க்சியவாதியாக, ஒரு ஜனநாயக சக்தியாக விடுதலை சிறுத்தைகளும் அதனுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் இருக்கிறார் என்பதற்காகத்தான் ஆதவர்ஜனால சொல்லியிருந்தாரு. என்னன்னா, திருமாவளவர்கள் பின்னாடி வந்து பெரிய அளவு கூட்டம் இல்லை, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் இங்கே வந்துட்டாங்க, வெறும் 20 பேர் தான் ஒரு கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். விடுதலை சிறுத்தைகளுக்கும் தமிழ் புலிகளுக்கும் மட்டும்தான் இளைஞர் பட்டாளம். அதாவது இளைஞர் பட்டாளம்னா நீங்கள் கருத்தியல் ரீதியான இளைஞர் பட்டாளம், தற்குறித்தனமான இளைஞர் பட்டாளம் கிடையாது. கருத்தியல் ரீதியான இளைஞர் பட்டாளம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த கட்சிகளுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா விடுதலை சிறுத்தைகளுக்கும் தமிழ் புலிகளுக்கும் தான் இருக்குது. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக தமிழ் புலிகள் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் திருமிகு நாகை திருவள்ளுவர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு தமிழ் புலிகள் கட்சியில வந்து அதிமுகவோ அல்லது தாவேக்காவோ நீங்க எங்களோட வந்துருங்க அப்படின்னு சொல்லி என்னைக்காவது பேச்சுவார்த்தை அது மாதிரி நடந்திருக்குதா? இல்லை, தாவேக்கா வந்து வெளிப்படையாகவே ஆட்சியில் பங்கு தரோம் அப்படின்னு டெக்ளேர் பண்ணுறாங்க. ஆட்சியில் பங்கு தராங்கன்னா தமிழ் புலிகள் கட்சி ஆட்சியில் பங்கு கேட்குற அளவுக்கு வலிமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தமிழ் புலிகள் கட்சி போனால் நிச்சயமாக உள்வாங்கி ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ விஜய் கட்சியில் கொடுப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கிறது. அதே போல் அதிமுகவும் இப்போ நாங்கள் தமிழ் புலிகள் கட்சி மேற்கு மண்டலங்களில் குறிவைத்து பல ஆண்டுகளாக அங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை அரசியல் படுத்தக்கூடிய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் மேற்கு மண்டலத்தில் இந்த பட்டியலின மக்களை வந்து அரசியல் படுத்தின அந்த அரசியலை உள்வாங்கிக்கிட்டு இவர் வந்து ஏன் அதிமுகவுக்கு வரமாட்டேங்கிறாரு, வர வைக்க வாய்ப்பு இருக்கான்னு கூட எங்களுக்கு தூது வந்திருக்கு. அதிலெல்லாம் மறுக்க முடியாது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் தாவேகாவையும் அதிமுகவையும் தாவேகா ஆட்சியில் பங்குதாரம்னு சொல்லி கூப்பிட்டும் நாங்கள் ஏன் போகலை, அதிமுக வாங்க ஒரு சீட்டோ 2 சீட்டோ பரிசீலிக்கலாம்னு சொல்லும்போதும் நாங்கள் போகலை. ஆனால் திமுக பரிசீலிக்குமா பரிசீலிக்காதான்னு தெரியாது, திமுக சீட்டு தருமா தராதான்னு தெரியாது. ஆனாலும் நாங்கள் ஏன் திமுக ஆதரிக்கிறோம்னா அந்த அளவிற்கு கொள்கை தெளிவோட தமிழ் புலிகள் கட்சி இருக்குங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இப்போவும் சொல்கிறேன், எங்களுடைய மக்களினுடைய பிரச்சனைகள் பிரதானமானது, மிக முக்கியமானது. அடித்தட்டில் இருக்கக்கூடிய இந்த விளிம்பு நிலை மக்களுடைய ஒப்பாரி சத்தம் அல்லது இந்த விளிம்பு நிலை மக்களுடைய கோரிக்கைகள் சட்டமன்றத்தில் ஒழிக்கணுங்கிறதுல 100 விழுக்காடு முனைப்போடு தான் நாங்கள் களமாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த களம் வந்து இப்படி நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போகணுமே அப்படிங்கிறதுக்காக பிஜேபி ஆதரவோடு சட்டமன்றத்துக்குள்ளே போய் இந்த மக்களுக்கு ஒரு எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் விஜய் வந்து எத்தனையோ மேடைகள் ஏறிட்டார், இது வரைக்கும் அவர் பிஜேபியை விமர்சிக்கவே இல்லை. அதிமுக சொல்ல வேண்டியதெல்லாம் பிஜேபியோட தான் கூட்டணி வச்சுட்டாங்க. ஸோ பிஜேபி என்பது மனித குலத்திற்கு எதிரான கட்சி. நீங்கள் பிஜேபியை தேர்தல் கட்சியாகவே பார்க்க முடியாது. பிஜேபி என்பது ஒரு தேர்தல் கட்சியே கிடையாது. அது ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய தேர்தல் பிரிவு தான் பிஜேபி. அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் எடப்பாடி ஐயாவுக்கு வேணால் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தெரியாமல் பிஜேபியோட கூட்டணி வைக்கலாம். விஜய் வேணால் ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம் தெரியாமல் மறைமுகமாக பிஜேபியினுடைய ஆதரவில் களத்தில் நிற்கலாம். ஆனால் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் தெரியும். அந்த சித்தாந்தம் மனித குலத்துக்கு எதிரானது. அந்த சித்தாந்தம்
மும்மொழி கொள்கையை கொண்டு வர வேண்டியது, அந்த சித்தாந்தம் இந்தியாவை இந்து நாடாக மாற்றுவது, அந்த சித்தாந்தம் வந்து மும்மொழி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது. இன்றைக்கி ஏன் தமிழ்நாட்டில் வந்து மும்மொழி திட்டத்தை நடைமுறைப்படுத்தலை அப்படின்னா மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததுனால தான் தமிழ் இன்னும் உயிர்ப்போடு நின்று கொண்டு இருக்கு. மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட பல மாநிலங்களில் அந்தந்த மாநிலத்தினுடைய தாய்மொழி அழிஞ்சு போனதுக்கு கண்கூடான வரலாறு உண்டு. அப்போது இதுவெல்லாம் நாம் வந்து யோசிக்கிறோம், பிஜேபி வந்தால் மும்மொழி கொள்கையை கொண்டு வருவான், தமிழ் மொழியை அழிப்பான், தமிழ்நாட்டை வந்து மீண்டும் ஒரு வடமாநிலமாக மாற்றுவான், தமிழ்நாட்டை காவி பூமியாக மாற்றுவான், அயோத்தியா மாற்றுவான், அவன் வெளிப்படையாக சொல்கிறது தானே. அப்போ இதுவெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் அருந்ததியர் மக்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது, அருந்ததியர் மக்களுக்கு தான் அவன் செய்கிறான்ல, நீங்கள் ஏன் அங்கே போகக்கூடாதுன்னு சாதாரணமாக கேட்குறாங்க. அருந்ததியர் மக்களுக்கு அவன் செய்கிறான், அவன் சீட்டு தர்றான்னு சொல்லி நம்ம பிஜேபியோட உட்கார்ந்தோம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அழிப்பான். அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே அருந்ததியர் மக்கள் தான் இருப்பான். நீங்கள் சாதி கலவரத்திலையும் மத கலவரத்திலையும் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது யாராக இருக்க முடியும்? இங்கே விளிம்புநிலை மக்கள் தான், அருந்ததியர் மக்கள் தான். ஏதோ நமக்கு சீட்டு கொடுத்துட்டான் அப்படின்னா, நமக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டு அவன் நாட்டை பிடிச்சிட்டான்னா அவனால் பாதிக்கப்படக்கூடிய முதல் சமூகமாக இந்த அடித்தட்டு மக்கள் தான் இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு கொள்கை தெளிவோடு இருக்கிறனால தான் நீ சீட்டு கொடுத்தாலும் நாங்கள் அங்கே வரமாட்டோம். ஏன்னா நீ நிற்கிற தளம் வந்து மக்களுக்கு எதிரான ஒரு அரசியல் பிரிவில் நிற்கிற, அதனால் எங்களுக்கு தேவையில்லைங்கிறதுனால தான் முழுக்க வந்து எந்த வகையிலையும், இப்போ நீங்கள் வந்து எந்த வகையிலையும் நம்மளுடைய வாக்கு வங்கி பிஜேபிக்கு ஆதரவாக அது பயன்பட்டு விடக்கூடாதுங்கிறதுனால தான், அது திமுகவுக்கு ஆதரவாக பயன்படணுங்கிறதுனால தான் திமுகவுக்கு நாங்கள் வலுவான ஆதரவை இப்போவே நாங்கள் களத்தில் இறங்கி தேர்தல் பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறதான் நிதர்சனமான உண்மை. நிச்சயமாக திமுக வந்தால் மட்டும்தான் அருந்ததியர் மக்களுடைய உரிமைகள் மட்டுமல்ல, பட்டியலின மக்களுடைய உரிமைகள் மட்டுமல்ல, சமூக நீதியை காப்பாற்ற முடியும், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாக்க முடியுங்கிறதுல மிகுந்த தெளிவோடு தான் தமிழ் புலிகள் கட்சி திமுகவை ஆதரிக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் பார்வை அப்படிங்கிறத திரு நாகை திருவள்ளுவர் அவர்கள் எப்படி பார்க்குறாங்க? இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுடைய அரசியல் வந்து மிக 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 தேவையான ஒன்று, சரியான ஒன்று, மிகுந்த ஒரு அம்பேத்கரியவாதியாக, பெரியாரியவாதியாக, மார்க்சியவாதியாக, ஒரு ஜனநாயக சக்தியாக விடுதலை சிறுத்தைகளும் அதனுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் இருக்கிறார் என்பதற்காகத்தான் இன்னும் அந்த இயக்கங்களோடு நாங்கள் தோழமையோடு நாங்கள் பழகி வருகிறோம், தோழமையோடு களமாடி வருகிறோம். இந்த மாதிரியான சாதி மத ஆதிக்கத்தை வேறு இருக்க விடுதலை சிறுத்தைகளை போன்ற தமிழ் புலிகளை போன்ற இயக்கங்களுடைய பணிகள் அவசியமானது. அந்த பணியை விடுதலை சிறுத்தைகள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழ் புலிகள் கட்சி முற்றும் முழுதாக வரவேற்கிறது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சமீபத்தில் கூட ஒரு சின்ன கிளாஷ் வந்தது. என்னன்னா, ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்க போறாரு அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு செய்திகள் பரவச்சு. ஆனால் திருமாவளவன் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நாங்கள் வந்து ராமதாஸ் அவர்கள் வந்தாருன்னா நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லிட்டார். ஆனால் இந்த சமீபத்தில் நடந்த அந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க? விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு அதில் வந்து அந்த கட்சி தான் பதில் சொல்லணும். இன்னொன்று, அவர்களுடைய பார்வை ஒரு வகையில் சரியானதும் கூட. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் சுயமரியாதை இயக்கங்களாக இருக்கலாம், நீதி கட்சி வரலாறாக இருக்கலாம், இதெல்லாம் தொடர்ந்து பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கம் தான் இங்கே வந்து முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் முத தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புங்கிற அளவுக்கான ஒரு சமூகத்தை மிக பின்னோக்கி கொண்டு போனதுக்கு ஒரு அடிப்படையான பங்கு மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அதையெல்லாம் அவங்க மாற்றிக்கிட்டாங்களானே இன்னும் தெரியல. ஏன்னா இன்னும் அன்புமணி அவர்களுடைய நடவடிக்கைகளும் சரி, இப்போ ராமதாஸ் அவர்களுடைய நடவடிக்கைகளும் மாற்றி கொண்ட மாதிரி தெரியல. ஏன்னா மீண்டும் அந்த சாதிய மதவாத சிந்தனைகளோடு தான் பிஜேபியோட கூட்டணி வைத்துக்கொண்டு செயல்படுகிறார்களோ என்கிற ஐயப்பாடு இருக்கிற காரணத்தினால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த கட்சி இருக்கிற இடத்துல எங்களுடைய கூட்டணி இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறதாக நாங்கள் புரிஞ்சுக்கிற முடியுது. அது அப்படி என்றால் அது சரிதான், அது அவங்களுடைய நிலைப்பாடு வரவேற்கத்தக்க ஒன்றாக தான் நான் பார்க்குறோம். ஆதவர்ஜனால சொல்லியிருந்தார் என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் பின்னாடி வந்து பெரிய அளவு கூட்டம் இல்லை, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் இங்கே வந்துட்டாங்க, வெறும் 20 பேர் தான் அவங்க கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு நகைச்சுவையாக கடந்து போயிடணும். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி இல்லையே, அவரே போனார், அவரே விடுதலை சிறுத்தையிலேருந்து போனார். எத்தனை பேரை கூப்பிட்டு போனார்? இப்போ கூட சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் ஒருத்தர் போனார், எத்தனை பேரை கூப்பிட்டு போனார்? விடுதலை சிறுத்தைகள், தமிழ் புலிகள் இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கரிய மார்க்சிய கருத்துக்களை சொல்லித்தான் நாங்கள் இளைஞர்களை அரசியல் பயணத்துக்கே கூப்பிட்டு வரோம். இன்னொன்று, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகளும் தமிழ் புலிகளையும் தவிர வேறு எந்த இயக்கங்களும் களத்தில் இல்லைங்கிறத அவன் புரிஞ்சுக்குவான். அவன் புரிஞ்சதுனால தான் இன்றைக்கும் விடுதலை சிறுத்தைகளோட தமிழ் புலிகளோட, ஏன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கும் தமிழ் புலிகளுக்கும் மட்டும்தான் இளைஞர் பட்டாளம், அதாவது இளைஞர் பட்டாளம்னா நீங்கள் கருத்தியல் ரீதியான இளைஞர் பட்டாளம், தற்குறித்தனமான இளைஞர் பட்டாளம் கிடையாது.
கருத்தில் ரீதியான இளைஞர் பட்டாளம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த கட்சிகளுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா விடுதலை சிறுத்தைகளுக்கும் தமிழ் புலிகளுக்கும் தான் இருக்குது. ஸோ அது எதனால் வருதுன்னா, ஒன்று பாதிக்கப்படுகிற போது எங்களை தவிர அங்கே யாரும் போகிறது கிடையாது. இன்னொன்று அவனுக்கு அம்பேத்கர் பெரியாரிய அரசியல் சிந்தனைகளை சொல்லி தான் அவனை உள்ள களத்திலே கொண்டு வரோம். ஸோ அப்படி பக்குவப்படுத்தப்பட்ட யாரும் அப்படி போக மாட்டாங்கங்கிறது அவர் ஆதவ அர்ஜுனாவுக்கும் தெரியும், பல எல்லா அரசியல் தெரிஞ்ச எல்லா தலைவர்களுக்கும் தெரியும். அதனால் அவருடைய கருத்தை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, அப்படி நடக்கவும் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. தமிழ் புலிகள் கட்சியே சொல்றது என்னன்னா, எங்க மக்களுடைய கோரிக்கை வந்து சட்டமன்றத்தில் ஒழிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சட்டமன்றத்தில் ஒழிக்கணும் அப்படின்னா அதுக்கு திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு பதிலாக தமிழ் புலிகள் கட்சியை தனிச்சு போட்டியிடக்கூடாது. ஆமாம், இந்த கேள்வி ஒரு நியாயமான கேள்வி மாதிரி தெரியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து எங்ககிட்டயே நேரடியாக வைக்கக்கூடிய கேள்வி தான், திமுகவை ஏன் தொடர்ந்து தமிழ் புலிகளை ஆதரிக்கணும், ஏன் தமிழ் புலிகள் தனித்து நின்று தன்னுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடாது என்பது போன்ற பல கேள்விகள் கேட்கப்படுது. அது நியாயமான கேள்வி மாதிரி தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை நான் இங்கே வந்து யதார்த்தத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பட்டியலின மக்களிலேயே மிகவும் கல்வி, பொருளாதார, அரசியல் பலமில்லாத ஒரு சமூகமாக அருந்ததியர் மக்கள் இருக்கிறாங்க. இந்த மக்களை அமைப்பாக்கி அரசியல் படுத்தி தேர்தல் அரசியலில் ஒரு அதிகாரத்தை நோக்கி கைப்பற்றுவதற்கான நகர்வு தான் தமிழ் புலிகள் கட்சி முன்னெடுக்குது. அந்த முன்னெடுப்பதில் எங்களுக்கு நீண்ட கால அனுபவம் உண்டு. ஏறத்தாழ நாங்களாம் 13-14 வயசில் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு மேலே ஒரு அனுபவம் உண்டு. இந்த அனுபவங்களில் ஒன்றை எங்களால் அனுபவபூர்வமாக உணர்ந்த செய்தியாக நான் யதார்த்தத்தை பதிவு செய்ய விரும்புகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் அரசியல் வேறு, சமூக அரசியல் வேறு. சமூகத்தில் பாதிப்புன்னு வரும்போது எல்லாரும் ஒன்று கூடுவான். அந்த பாதிப்பு முடிஞ்சோன்னா அவன் வேலைக்கு போயிடுவான். ஆனால் அவன் வேலைக்கு போனாலும் சமூக அரசியலை முன்னெடுத்ததுனால நாங்கள் மட்டும் நின்றுக்கிட்டே இருப்போம். எப்போ யாருக்கு பாதிப்பு வந்தாலும் நாங்கள் ஓடி போய் அந்த பாதிப்புக்கு உள்ளானவர்களை கைது பண்ணி நடவடிக்கை எடுக்க வைப்போம், பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு ஆறுதலாக நிற்போம். ஆனால் பாதிப்பு முடிஞ்ச பிறகு அவங்களுடைய பயணத்தை, அவங்களுடைய யதார்த்த பயணத்துக்கு போயிடுவாங்க. நாங்கள் அடுத்த பிரச்சனையை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்போம். இதை நான் ஏன் கேட்குறேன்னா, இது ஒரு சமூக பயணம். ஆனால் தேர்தல் பயணங்கிறது அப்படி இல்லை. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தேர்தல் கால சூழ்நிலை நம்ம வெளிப்படையாக பேசணும்னா, இப்போ நீங்கள் வச்சுக்கலாம் 234 தொகுதியிலையும் நம்ம தனிச்சு நிற்கிறது அப்படின்னா, இந்த விளிம்பு நிலை சமுதாயத்தில் அது சாத்தியமானா, எனக்கு தெரிந்து என்னுடைய அனுபவத்தில் சாத்தியமில்லாததை போல நான் தோணுகிறேன். ஏன்னா என்னுடைய பலம் எனக்கு தெரியும், என்னுடைய சமூகத்தினுடைய பலமும் எனக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில் சாதாரணமாக நிற்கிறோம். ஒரு தொகுதியில் நிற்கிறோம் அப்படின்னா, ஒரு தொகுதியில் தேர்தல் ஆணையம் ஒரு செலவை ஒன்று திட்டமிட்டிருக்கும். அதை கூட நம்ம எட்ட வேண்டியதில்லை. குறைந்தபட்சம் நோட்டீஸு, அந்த தொகுதி முழுவதும் நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வாகன பிரச்சாரத்துக்கான செலவு, அல்லது இது மாதிரி ஒரு அடிப்படையில் ரொம்ப குறைவாக வச்சா கூட ஒரு தொகுதிக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் வைங்க, வெறும் நோட்டீஸு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான விதை. அப்போ ஒரு தொகுதிக்கு 10 லட்சம்னா 100 தொகுதிக்கு என்னாச்சு, 234 தொகுதிக்கு என்னாச்சு? அப்போது இந்த செலவை கூட பொருளாதார ரீதியாக ஈடுகட்ட முடியாத ஒரு சமூகமாக இருக்குது. இன்னொன்று, இந்த ஒரு தொகுதிக்கு செலவழிக்க வேண்டிய ஒரு 10 லட்சத்தை தோக்க போகிறோம்னு தெரிஞ்சால் யாரும் டொனேஷனாக கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சீமான் மாதிரி கிடையாது. ஏன்னா தோக்க போகிறோம்னு தெரிஞ்சு நடத்துவாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தொகுதியில் ஒருத்தர் நிற்பார், அடுத்த 5 வருஷத்துக்கு இவர் நிற்க மாட்டார், அவர் புதுசாக ஒரு ஆளை மாற்றிட்டு போயிடுவார். ஆனால் நம்ம அப்படி செய்ய முடியாது. ஏன்னா ஒருத்தன் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை ஆண்டு காலம் உழைப்பு அவனுக்கு இருக்குமோ தெரியாது. அவன் நீ நில்லு, இந்த 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணுன்னு சொல்லி அவனை நான் நிப்பாட்ட வச்சு, அந்த 10 லட்ச ரூபாயை காலி பண்ண வச்சு அவனை பொருளாதாரத்தில் முடக்க நான் விரும்பலை. இது மாதிரி 234 தொகுதியில் ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் ஈடுகட்டுற அளவிற்கு பொருளாதார பின்பலம் கொண்ட ஒரு சமூகம் இது கிடையாது. சரி, ஒருவேளை இதெல்லாம் ஈடுகட்டி நம்ம களத்தில் நிற்கிறோம். அதிகபட்சம் ஒரு தேர்தல் அரசியலில் நாம் தமிழ் தேசியம் பேசுகிறோம், முற்போக்கு பேசுகிறோம், இன்னும் சாதி ஒழிப்பு காலத்தில் தான் நிற்கிறோம். நாம் அதிகபட்சம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கை வாங்குகிறோம்னு வைங்களேன். நிச்சயமாக ஜெயிக்க முடியாது, ஆனால் ஒரு வாக்கு சதவீதத்தை வாங்குகிறோம். அந்த வாக்கு சதவீதம் என்பது நம்ம நல்லவன் ஆள்றதுக்கு பயன்படணும், நமக்கு எதிராக ஒருத்தன் ஆள்றதுக்கு பயன்பட்டு விடக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு எங்களுக்கு இருக்குது. நாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொகுதிக்கு 10,000 ஓட்டு வாங்குறோன்னு வைங்களேன். அது 10,000ங்கிறது பெரிய தொகை தான், பெரிய வாக்கு தான். ஆனால் 10,000 வாக்கு எங்களால் வாங்கவும் முடியும். அந்த 10,000ஆல் பிஜேபி மாதிரி ஆளுக்கு உள்ளே வந்துட்டால் அது மிகப்பெரிய பின்விளைகளை இந்த சமூகமே சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அப்போது ஒன்று பொருளாதார வலிமை இல்லாத சமூகம்,
நாம் வாங்கக்கூடிய அந்த தேர்தல் எண்ணிக்கை அந்த வாக்கு என்பது நம்முடைய எதிரிகளுக்கு அது பயன்பட்டு விடக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு. இதையெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டா தான் நாம் வந்து இந்த தேர்தல் அரசியலை எடுத்துக்கிட்டு தான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோம். இது போக தனித்து நின்று நம்ம வெற்றி பெற்று ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட நம்ம போக முடியாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில் தனித்து நின்று ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியாது. அப்போது வலிமை இல்லாத இந்த சமூகம் வலிமையாக இருக்கக்கூடிய இயக்கங்களோடு மட்டும்தான் நம்ம பயணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே வலிமையான இயக்கம்னா திமுக அதிமுக தான். திமுக அதிமுகவினுடைய கரம் பிடிக்காமல் சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியாதுங்கிற யதார்த்த கள அரசியலை நம்ம புரிஞ்சுக்கலைன்னா நாம் இன்னும் இந்த தேர்தல் அரசியலை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருளாக நான் பார்க்குறேன். அதனால் திமுக அதிமுகவினுடைய துணையோடு தான் இந்த மக்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க முடியும். அப்படின்னா இவங்க 2 பேர் பின்னால் நம்ம அணிதிரள வேண்டியது காலத்தினுடைய தேவை. இந்த 2 பேர் பின்னாலையும் திரள முடியாது. இந்த 2 பேரில் யார் கருத்தியல் ரீதியாக இருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, அருந்ததியர் மக்களுக்கு வந்து அவங்களுடைய கல்வி பொருளாதார அரசியலுக்கு ஊக்கமாக இருக்கக்கூடிய கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகங்கிற ஒரு கட்சி எந்த வகையிலையும் இந்த மக்களுக்கு பயனில்லாத கட்சியாக அது மாறிடுச்சு. ஏன்னா நீங்கள் வந்து எடப்பாடி ஐயா வந்து அவர் சின்ன வயசுலேருந்து அந்த கட்சியில் போய் வளர்ந்து இன்றைக்கி முதலமைச்சர் அளவுக்கு வளர்ந்துருக்கிறாருன்னா அவருடைய அனுபவங்கள் இருக்கலாம், எடப்பாடி ஐயாவுக்கு அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் அவருக்கு கருத்தியல் கிடையாது, கொள்கை தெளிவு கிடையாது. திராவிடம்னா என்னன்னு கேட்டால் அது படித்தவங்களை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது கருத்தியல் தெளிவில்லாத வெறும் அனுபவத்தை மட்டுமே வச்சு சந்திக்கக்கூடிய ஒரு அதிமுக, தேர்தலை சந்திக்கக்கூடிய அதிமுக என்னைக்குனாலும் அது உடையும். ஸோ என்ன சொல்கிறது, அதை நம்பி நம்ம களத்தில் நிற்க முடியாது. ஆனால் திமுகவில் அப்படி இல்லை. பெரியாரை சரியாக பின்பற்றிய அண்ணாவை சரியாக பின்பற்றிய கலைஞரை சரியாக பின்பற்றி கொண்டிருக்கிற ஸ்டாலினை சரியாக பின்பற்றக்கூடிய உதயநிதி. இவங்கெல்லாம் நீங்கள் குடும்ப வாரிசு நினைக்கிறீங்க, இவங்களாம் கொள்கை வாரிசுகளா? இன்றைக்கும் சமூக நீதினா என்ன, ஜனநாயகம்னு என்ன, சமத்துவம்னு என்ன, சாதி ஒழிப்புன்னு என்ன, இது மாதிரியான அத்தனை கொள்கை தெளிவோடு தேர்தல் அரசியல் இருந்துக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய, அதான் நான் சொன்ன தொடக்கத்திலே, சமூக சீர்திருத்த தேர்தல் இயக்கம் அல்லது தேர்தல் கட்சி தான் திமுக. இந்த கொள்கை தெளிவு அதிமுகட்ட இல்லை. அப்போது கொள்கை தெளிவில்லாத அதிமுகவோட பயணித்து மீண்டும் இந்த சமுதாயத்தை பின்னோக்கி இழுத்து கொண்டு போவதை விட ஒரு கொள்கை தெளிவு வலுவாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு பின்னால் இந்த நாம் கரம் பிடித்து திமுகவோடு பயணித்து இந்த மக்களினுடைய குரலை சட்டமன்றத்தில் ஒலிக்கச் செய்வது தான் தேர்தல் அரசியலில் நடைமுறை சாத்தியம்ங்கிறத உணர்ந்து தான் நாங்கள் தனிச்சு நிற்கலை, நாங்கள் வந்து அதிமுகவை ஆதரிக்கலை, அதனால தான் நாங்கள் திமுகவை ஆதரிக்கிறோங்கிற இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறோங்கிற யதார்த்தத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இது போக நீங்கள் கேட்குற கேள்வியை பல பேர் கேட்டிருக்கிறவங்க ஒருவேளை தேர்தல் அரசியலில் அனுபவம் இல்லாமல் அப்படி பேசுகிறாங்க, மக்கள் மத்தியில் போய் களப்பணி செஞ்சு மக்களை உணராமல் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு தான் நான் இங்கே வந்து நான் புரிஞ்சுக்கிற முடியுமே தவிர, மக்களோடு நிற்கிறவங்களும் தேர்தல் பயணத்தில் அனுபவம் பெற்றவர்களும் முதிர்ச்சியாக எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் என்பது திமுக ஆதரவு நிலைப்பாடு தான் சரி என்பது எங்களுடைய நிலைப்பாடு மட்டுமல்ல, முற்போக்காக இருக்கக்கூடிய எல்லாருடைய நிலைப்பாடுமாக இருக்குங்கிறத நான் உங்கள் மூலமாக அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.